ஜெயா டிவி காலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். நாம் அஷ்டாங்க யோகத்தினுடைய அங்கங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அதில் யமம் அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம், நியமம் அப்படின்னா என்னங்கிறதையும் பார்த்தோம். அந்த நியமங்களை பண்ண விடாமல் என்ன தடுக்கிறது என்பதையும் பார்த்தோம். அதை தவிர்ப்பதற்காக பிரதிபக்ஷ பாவனம் செய்ய வேண்டும் என்பதையும் பார்த்தோம். இன்று நாம் யமங்களை செய்வதால் வரக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம். முதல் யமம் அஹிம்சை. அஹிம்சை செய்வதால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இந்த சூத்திரத்திலே சொல்கிறார். அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத் சந்நிதவ் வைரத்யாகः. எவன் ஒருவன் அஹிம்சையை கடைப்பிடிக்கிறானோ, அஹிம்சையின் உருவமாகவே ஆகிவிடுகிறானோ, அவன் இருக்கும் இடத்தில் பகைமை உணர்ச்சி இருக்காது என்று கூறுகிறார். வைரத்யாகः. அவனுடைய மனம் அந்த அஹிம்சையிலேயே லயித்திருக்கும் பொழுது, அந்த சத்துவ குணத்தை அவன் கொண்டிருக்கும் பொழுது, அவன் இருக்கும் இடத்தில் இருக்கக்கூடிய மற்ற மனங்களிலும் இருக்கக்கூடிய சத்துவத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு இதனுடைய பலன் அதிகமாக இருக்கும். ஆகவே அவர் இருக்கும் இடத்தில் எந்த பகைமையும் இருக்காது, யாரிடமும் விரோதம் காட்டும் அந்த மனப்பான்மையே வராது. அஹிம்சையை கடைப்பிடித்தால் அவர்கள் இருக்கும் இடமே அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்கும். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். நாம் சுதந்திரம் அடைந்த பொழுது இந்த கல்கத்தா பகுதியிலே 2 சமயத்தை சார்ந்தவர்களும் சண்டை செய்யும் பொழுது மகாத்மா காந்தி அவர்கள் அங்கு சென்று ஒரே நாளிலேயே அந்த சண்டை நின்றது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அஹிம்சை யார் கடைப்பிடிக்கிறார்களோ அவர்கள் இருக்கும் இடத்தில் அமைதியும் சாந்தமும் வரும் என்று கூறுகிறார். நாம் இன்று அதோமுக ஸ்வானாசனத்தில் இன்னும் சில மாறுதல்களை செய்து அதன் பலன்களை எப்படி பெறுவது என்பதை பார்க்கலாம். நம்ம அதோமுக ஸ்வானாசனத்திலேயே எப்படி கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அதோமுக ஸ்வானாசனம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதிலே கொஞ்சம் மாறுபடுத்தி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நேராக உட்காருங்க, 2 கால்களையும் முன்பக்கமாக நீட்டிக்குங்க. இப்போ ஒவ்வொரு காலாக பின்பக்கமாக மடித்து வஜ்ராசனா பொசிஷன் வந்துடுங்க. ஹீலில் உட்காந்துக்குங்க. கைகள் 2ஐயும் முட்டி மேலே வச்சுங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக முட்டி போட்டு நில்லுங்க. கைகள் 2ஐயும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனிங்க. உள்ளங்கை 2ஐயும் தரையில் வச்சுக்கோங்க, மேட்டில். மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக உடலை முன்பக்கமாக எடுத்துகிட்டு போங்க. இடது காலை வெளியே ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். தலையை மேலே தூக்கி பாருங்கள். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது பாதத்தை உள்ளே திருப்பிக்கிட்டு இடுப்பை மேலே தூக்குங்க. தலையை கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போது வலது கால் தரையில் இருக்குது, வலது பாதம், இடது காலை நல்லா நீட்டி இருக்கும். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக இடது காலை கீழே கொண்டு வாங்க. வலது முட்டியை மடக்கிக்குங்க. இடது முட்டி தரையில் வச்சுக்கோங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக இடது முட்டியை கீழே கொண்டு வந்து உடலை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே கைகளையும் உடலையும் மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகளை கீழே கொண்டு வந்துருங்க. ஹீல் மேலே உட்காந்துக்குங்க. இப்போ இதே அடுத்த பக்கம் பார்க்கலாம். மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே முட்டி போட்டு நிற்கணும். கைகள் 2ஐயும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனிங்க. உள்ளங்கை 2ஐயும் தரையில் மேட்டில் வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே உடலை முன்பக்கமாக கொண்டு போங்க. வலது காலை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். மேலே தலையை தூக்கி பாருங்கள். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது பாதத்தை உள்நோக்கி திருப்பி உடலை மேலே கொண்டு போங்க. இடுப்பையும் இப்போ வலது கால் ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. இடது பாதம் தரையில் இருக்குது.
இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே இடது முட்டியை மடக்கி இடது பாதத்தை வெளியே நீட்டிட்டு தலையை மேலே தூக்குங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது முட்டியை கீழே கொண்டு வாங்க. உடலை பின்பக்கமாக கொண்டு போயிடுங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக உடலையும் கைகளையும் மேலே கொண்டு வாங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே உட்காந்துக்குங்க. கைகளை முன்பக்கமாக கீழே கொண்டு வந்துடுங்க. இதை இன்னொரு முறை பார்க்கலாம். கொஞ்சம் அட்வான்ஸான முறை, பேலன்ஸ் பண்ணக்கூடியது. வஜ்ராசனா பொசிஷனில் உட்காந்துக்குங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே முட்டி போட்டு நில்லுங்க. கைகள் ரெண்டையும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனிங்க. உள்ளங்கை ரெண்டும் மேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக உடலை முன்பக்கமாக கொண்டு போங்க. இடது காலை ஸ்ட்ரெச் பண்ணுங்க. தலையை மேல் நோக்கி பாருங்கள் தூக்கி. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது பாதத்தை உள்நோக்கி திருப்பி இடுப்பையும் உடலையும் மேல் நோக்கி தூக்குங்க. இடது கால் நல்ல ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. வலது பாதம் முழுவதுமாக தரையில் இருக்குது. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே வலது முட்டியை மடக்கி கீழே வந்துடுங்க. வலது பாதத்தை வெளியே ஸ்ட்ரெச் பண்ணிவிடுங்க. இப்போ மூச்சை வெளியே விடும்பொழுது இடது முட்டியை மடக்கிக்கிட்டே உடலை பின்பக்கமாக கொண்டு போங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே உடலையும் கைகளையும் மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகளை கீழே கொண்டு வந்துடுங்க. உட்காந்துக்குங்க. அடுத்த பக்கம் பார்க்கலாம். மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே முட்டி போட்டு நில்லுங்க. கைகளை முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனிங்க. உள்ளங்கை தரையில் வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே உடலை முன்பக்கமாக கொண்டு வாங்க. வலது காலை ஸ்ட்ரெச் பண்ணுங்க. மேலே பாருங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது பாதத்தை உள்பக்கமாக திருப்பி இடுப்பையும் உடலையும் மேலே தூக்குங்க. வலது கால் ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே இடது முட்டியை மடக்கி இடது பாதத்தை வெளியே ஸ்ட்ரெச் பண்ணி தலையை மேலே நோக்கி பாருங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது முட்டியை மடக்கிக்குங்க. உடலை பின்பக்கமாக கொண்டு போங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக உடலையும் கைகளையும் மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே உட்காருங்க. கைகளை கீழே கொண்டு வந்துடுங்க. நம்ம இன்றைக்கி அதோமுக ஸ்வானாசனா எப்படி பண்ணுறது, அதுவுமே கொஞ்சம் அட்வான்ஸான முறையில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இது பண்ணுவதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம முதுகுத்தண்டு முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவுமே இழுக்கப்படுகிறது. இது பண்ணுவதற்கே ஒரு 3-4 நிலைகள் செய்த பிறகு தான் இந்த ஆசனமை போகிறோம். அதனால் என்ன ஆகுன்னா, முதுகுத்தண்டுக்கு ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கிறது. அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சீராகிறது. அது ஒரு காலை நம்ம தூக்கி பண்ணும்போது இடுப்பு பகுதியுமே விரிவடைகிறது. அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம், அங்கு உள்ள நரம்பு மண்டலங்கள் எல்லாமே தூண்டப்படுகின்றன. அந்த பேலன்ஸ் செய்யக்கூடிய அந்த வசதியுமே நமக்கு கிடைக்கிறது. அந்த பேலன்ஸ் செய்யும் பொழுது மனமுமே ஒரு இடத்தில் குவிவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தோள்பட்டை, கைகள், இடுப்பு, கால்கள் எல்லாவற்றுக்குமே ஒரு வேலை கிடைக்கிறது. அடிவயிற்று பகுதியுமே அமுங்குவதனால அங்கே உள்ள அவயவங்கள் தூண்டப்பட்டு அதனுடைய வேலைகள் சீராகிறது. மூச்சு வாங்கி விடக்கூடிய திறனுமே அதிகரிக்கிறது. இதே ஆசனத்தில் இன்னும் ஒரு அட்வான்ஸான முறை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம்.